அனைவருக்கும் வணக்கம். கீதா கோவி கலெக்ஷனில் டுடே சேரீ பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம், எங்கே வாங்கலாம், இந்த டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். லேடிஸ் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு இன்கம் இருக்கணும். அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். நம்ம கையில் ஒரு 5 ரூபா 10 ரூபா வச்சு நம்ம கையில் இருக்கணும். நாம் சம்பாதிச்ச காசாக இருக்கணும். நம்ம அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஏதாச்சும் சாப்பிடவாது நம்ம வாங்கிட்டு போகணும். அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட காசு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குற நிலமை ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் கல்யாண புதுசில் அப்படி தெரியாது. பட் போக போக நம்ம திரும்ப திரும்ப கேட்கும்போது நம்ம வேலைக்கு போகல, சம்பாதிக்கலை அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு வேலைக்கும் போக முடியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கான வீடியோ இது. ஸோ எனக்கு தெரிஞ்சு சேரீ பிஸ்னஸ், ஜுவல்லரி பிஸ்னஸ் ஆன்லைன்லேயோ இல்லை ஆஃப்லைன்லேயுமே நல்லபடியாக பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம், எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் நம்ம சேர்த்திக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்டேட்டஸ் வைக்கலாம். நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சாரீஸு ஷேர் பண்ணிவிட்டு அது மூலிமா நம்ம வாங்கிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் வந்தால் கூட போதும். ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை வாரத்துக்கு ஒரு ஆர்டர் வந்தால் கூட ஓகே தான். நமக்கு 50 ருபீஸ் 100 ருபீஸ் நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஸோ 50 ரூபா 100 ரூபாலாம் ஒரு காசா அப்படின்னு ஆரம்பித்தவங்க தான் எல்லாருமே. ஸோ ரீசெல்லிங்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படி தான் ஆரம்பிக்கும். நம்மக்கிட்ட ஒரு டைம் ஒரு பொருள் வாங்கிட்டாங்கன்னா அவங்க திரும்ப எங்கேயுமே வாங்க மாட்டாங்க. நம்மக்கிட்ட தான் திரும்ப திரும்பவும் வாங்குவாங்க. நம்ம அந்தளவுக்கு குவாலிட்டியும் நல்லபடியாக கொடுப்போம். இப்போ நீங்கள் யூடியூப்பில், இன்ஸ்டாவில், ஆன்லைனில் ஃபுல்லாகவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்காங்கன்னா அவங்களாம் சின்ன சின்ன ஒரு ரீசெல்லிங், ஒரு சேரீ 2 சேரீலேருந்து ஸ்டார்ட் பண்ணவங்க தான். இப்போ எக்ஸ்போ போடுற அளவுக்கு அவங்க பெருசாக வளர்ந்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க ஒரு கஸ்டமருமே அதே மாதிரி தான். இவங்க ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் கூட அவங்க க்ரியேட் பண்ணலை. ஸ்டேட்டஸ் வைக்கிறது மூலிமாவோ இல்லை கேட்குறவங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் அனுப்புறது மூலிமாவோ தான் அவங்க வாங்கி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணாங்க. இப்போ அவங்க வீடு தேடி வந்து புடவை இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம கீதா கோவி கலெக்ஷனில் சிங்கிள் பீஸாக வாங்கியுமே நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். இல்லை ஹோல்சேல் ரேட்டில் செட்டாக வாங்கியுமே நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி வாங்கி சேல் பண்ணுறதா இருந்தாலுமே நாங்கள் முழு சப்போர்ட்டும் கொடுப்போம். உங்களுக்கு வேறு எதனா சந்தேகமாக இருந்தால் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சந்தேகமோ அதை நாங்கள் தெளிவாக சொல்லிடுவோம். உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை நீங்கள் எங்கிட்ட கேட்டு அதை தெளிவுபடுத்திக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ரீசெல்லிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு சேரீயாக வாங்கி ஆன்லைனில் அப்படியே சேல் பண்ணுங்கள். ப்ராடக்ட் உங்கள் கைக்கு வரப்போகிறது கிடையாது. நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறது மூலிமாவோ இல்லை ஷேர் பண்ணுறது மூலிமாவோ உங்கள்கிட்ட கஸ்டமராக ரிலேட்டிவ்ஸோ யாராச்சும் கேட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு ஆர்டர் டைரெக்டாக போட்டுருவோம். ஸோ அது மூலிமா உங்களுக்கு இன்கம் வரும். இதில் நம்ம எந்த ஒரு முதலீடும் போட மாட்டோம். ஸோ நாங்கள் ஹோல்சேலாக வாங்கி சேல் பண்ணும்போது நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். செட் டு செட் ஒரு 6 சேரீ 7 சேரீ வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது ஒரு 1000லேருந்து 2000 வரைக்குள்ளே தான் இருக்கும் அந்த சாரீஸ். நம்ம சேரீ எடுக்கிற சேரீயை பொறுத்து ரேட்டு மாறும். அப்படி வாங்கியுமே நம்ம சேல் பண்ணலாம். சேம் ஜுவல்லரி பிஸ்னஸும் இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஜுவல்லரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலுமே ஸ்டார்ட் பண்ணலாம். அதனோட வீடியோவுமே நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டிருப்போம். அதனால் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற அப்டேட்ஸ் உங்களை சேரும். நம்ம ஹார்ட் ஒர்க்கு தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. குழந்தைங்களாம் விட்டுட்டு இல்லை வீடை விட்டுட்டு வெளியில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் அப்படின்றதில்ல. ஸ்மார்ட் ஒர்க், ஸ்மார்ட்டாக இருந்து நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சேர்ந்து உழைப்போம், சேர்ந்து முன்னேறுவோம். நன்றி.